வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சினிமா தேடல். லேட்டஸ்ட் பரபரப்பான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தல அஜித்தின் AK64 படம் இப்போ இணையத்தில் ரொம்பவே பேசுபொருளா இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம அஜித் குமார் மறுபடியும் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. முதல் கூட்டணியில் வந்த குட் பேட் அக்லி மாஸ் ஹிட் கொடுத்ததால இந்த இரண்டாவது கூட்டணிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இயக்குனர் ஆதிக் உறுதிப்படுத்தினாலும் தயாரிப்பு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டும் இன்னும் வரல. இந்த ஒரு அறிவிப்புக்காக தான் மொத்த அஜித் ரசிகர் கூட்டமும் காத்திருக்கு. சரி, இந்த AK64 படத்தோட தயாரிப்பாளர் யார்? இதுதான் இப்போ இருக்கிற பிக் கொஸ்டின் மார்க். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் தயாரிப்பாளர்னு ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட உறுதியா பேசப்பட்டு வந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நியூஸ் கசிஞ்சது. அது என்னன்னா, அஜித் தரப்பு முன்னணி தயாரிப்பு நிறுவனமான AGS என்டர்டெயின்மெண்ட்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினதா தகவல் வெளியாச்சு. ஆனா அந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடையலன்னு இன்னொரு தகவல் சொல்லுது. இப்போ மறுபடியும் AK64இன் தயாரிப்பாளர் யாருங்கிற கேள்வி பூதாகரமா எழுந்திருக்கு. ராகுல் பெயர் உறுதியாகி வந்த நிலையில இந்த திடீர் AGS பேச்சுவார்த்தை திரும்பவும் தயாரிப்பாளர் விஷயத்துல குழப்பம் விளவுதா, இல்ல AGS பேச்சுவார்த்தைங்கிறது வெறும் வதந்தியா? இதுதான் இப்போ ரசிகர்கள் மனசுல ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த எல்லா வதந்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு சூடான தகவல் இருக்கு. தல அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்கள் தன்னோட சோசியல் மீடியா பயோலேயே AK64 அறிவிப்பு விரைவில்னு பதிவு செஞ்சிருக்கார். இந்த ஒரே வரி எல்லா குழப்பத்தையும் தற்காலிகமா நிறுத்தியிருக்கு. விரைவில் அறிவிப்பு வரும்னு நம்பிக்கையும் கொடுத்திருக்கு. கடந்த ஒரு சில மாசமாவே AK64 படத்தை தயாரிக்கிறது யாருங்கிற சீரியஸ் பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு ரசிகர்கள் விரும்புறாங்க. அந்த அறிவிப்பு சீக்கிரம் வருதான்னு பார்ப்போம். அஜித் இப்போ கார் ரேசிங்ல பிஸியா இருந்தாலும் அதை முடிச்சிட்டு சென்னைக்கு வந்து AK64 பட வேலைகளை ஆரம்பிக்க போறதா தகவல். இன்னொரு பக்கம் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை படு விறுவிறுப்பா பார்த்துட்டு வராரு. AK64 படத்துல நடிக்க போற மற்ற நடிகர்களுக்கான தேர்வும் தீவிரமா நடந்துட்டு இருக்கான். வெளியில எத்தனை வதந்திகள் பரவினாலும் அதை எல்லாம் உடைத்தெறிஞ்சு கூடிய சீக்கிரம் படப்பிடிப்பு தொடங்க போகுதுங்கிறது தான் இப்போதைய ஹைலைட். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினிமா தேடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.